ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் காய்ஸ். பார்த்தீங்கன்னா வெயில் செம்மையாக பொழக்குது. சன்னு மேலே பாருங்கள், ஒரு நம்மளை பிறந்துக்கிட்டு இருக்காரு டெய்லியும். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாேருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நீங்கள் அந்த டிஷ் பார்க்கறதுக்கு முன்னாடி காய்ஸ் மெயினாக என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மெயினாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்புமாவும் சட்னியும் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா செய்ய போகிறோம். உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 மிளகா, அதுக்கப்புறமா கேரட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கேரட்டு, 1/2 குடமிளகா எடுத்துருக்கோம் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு பச்சை பட்டாணி ரெடியாக வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி. ஸோ இது போட போகிறோம் அடுத்து காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், அப்புறம் கடுகு போட்டிருக்கோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு போட போகிறோம். கடலைப்பருப்பு போட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ உளுந்து தேவையான அளவு காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட போகிறாங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட போகிறாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தக்காளி இன்னும் போடல, இனிமேல் தான் போடுவாங்க. நல்லா தாளிக்கணும் காய்ஸ். நல்லா சுவையான உப்புமா ரெடி ஆகிட்டு இருக்கு காய்ஸ். பாப்பா எப்படி இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறாங்க. நல்லா வதக்கணும் காய்ஸ். தேவையான அளவு உப்பு, காய்ஸ் நல்லா வதக்கணும். ஸோ நல்லா தக்காளிலாம் வந்து வேக வைக்கிறோம். கொதிக்கிது பாருங்க காய்ஸ். இப்போ வந்து நல்லா வதங்கிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணி போட போகிறோம். பச்சை பட்டாணி போட்டாச்சு காய்ஸ். இப்போ வந்து கேரட்டும், அப்புறம் வந்து கேப்சிகமும் போட போகிறோம். குடமிளகா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உப்புமாவுக்கு நல்லா காம்போவாக இருக்கும். உப்புமா நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த சத்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 3 கிளாஸ் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரவா வாங்கி வச்சுருக்க ரவா இருக்குல்ல, அதை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டணும் கைஸ். இதுதான் அந்த ரவா, பார்த்துக்கோங்க, நாகா ரவா. ஸோ இந்த பிராண்ட் தான் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க. இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் இப்போ ஒச்சக்கடலை போட போகிறாங்க. ஸோ சட்னி உப்புமாவுக்கு காம்பினேஷனாக செய்கிறோம். ஓகேங்களா. பச்சைக்கடலை போடுறாங்க கைஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒச்சக்கடலை போட்டு நல்லா அரைக்கிறதுக்கு.
அவ்வளோதான் கைஸ், சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவா உப்புமாவுக்கு காம்போவா சட்னி தாளிக்க போகிறோம். தேங்காய் சட்னி. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டு இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். ஸோ அவ்வளோ தாளிச்சது அப்படியே இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச சட்னியில் அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணால் சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான், உப்புமாவுக்கு நல்லா காம்போவாக இருக்கும், சாப்பிடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ ரவா போட போகிறோம். தேவையான அளவு ரவா எடுத்துக்கோங்க. ரவா இந்த மாதிரி கிண்டணும். ஒரு டம்ளரில் எடுத்து போடும்போது அப்படியே கிண்டிக்கிட்டே போடுங்க. ஸோ நல்லா அழகாக அது மிக்ஸ் ஆகும். வெறும் 2 டம்ளர் ரவா போட்டுருவோங்க. எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது ரவா உப்புமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கைஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு நைட்டு டின்னர் சாப்பிட்ணும், இல்லை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரவா செஞ்சு சாப்பிட்லாம் கைஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரவா உப்புமாலாம் செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸி தான். ஸோ ப்ரொசீஜரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு சில 2-3 காய்கறி ப்ளஸ் 2-3 அப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு டப்புன்னு ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா போதும். சட்னி ப்ளஸ் ரவா உப்புமா காம்போ செம்மையாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ரவா உப்புமா ரெடி. ஸோ நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்ப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட உப்புமா. ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சார் கைஸ் உப்புமா. ஏன்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி. கைஸ் அருமை, உப்புமா சூப்பர். நல்லா பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு டின்னருக்கு இல்லைன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த தேங்காய் சட்னியோட காம்போ செம்ம கைஸ். ஸோ டெய்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாக செஞ்சு சாப்பிடுவோம் கைஸ், நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு குக் பண்ணி ரிவ்யூ போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.